37ஆம் அதிகாரத்திலிருந்து யோசேப்பு வருகிறார். அப்ப அதுல 2-3 அதிகாரங்கள் தாண்டி ஸ்தோத்திரம் 39ஆம் அதிகாரத்தை பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. விலைக்கு வாங்கினான். அதுங்களா இதுல இருந்தாங்க முக்கியமா, இதுல இருந்தா தொடங்குது. என்னன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அடிக்கடி வாசிங்க. அடுத்து 3ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாத்தீங்களா? யார் நிமித்தம் இருந்ததுதான்? யோசேப்பு நிமித்தம் எகிப்தியனை ஆசீர்வதித்தாராம். அடுத்து அப்படியே நீங்க வந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. 39-21 இருந்து கிருபை வைத்தார். அடுத்து 23 கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் வாய்க்க பண்ணினபடினாலும், இப்படி தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், அப்படி வந்து கொண்டே இருக்கும் நிறைய இடங்கள்ல. எதை காட்டுகிற பாருங்க, யோசேப்பு அவர் தன்னோடு கூட இருக்கணும்னு அவன் பெருசா விரும்பினானோ விரும்பலையோ அதை குறித்து போடப்படல. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எதுக்கு திரும்ப நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன்? நீங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். ஆமென். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீங்க விரும்பும் போது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதுக்கு தான் அனுதினமும் ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். இந்த வேத வசனமும் இந்த ஜெப வேலையும் நம்மை கர்த்தரோடு நெருக்கமாக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். நான் எதை வச்சு யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான்னு சொல்றேன்னா, வெறுமனே கர்த்தர் யோசேப்போட மாத்திரம் இருந்தா கர்த்தர் சொப்பனங்கள் தரிசனங்கள் கொடுக்கிறது இல்லை. ஆனால் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அதனாலதான் அவனுக்கு தரிசனங்கள் சொப்பனங்களை கொடுத்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம். என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார் என்பதை நீங்க ஞாபகத்தில் வைங்க. நீங்க விரும்புவதற்கு முன்பாக அடுத்து அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். பழைய ஏற்பாடு முழுக்க நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துல தான் யாக்கோபுடைய சந்ததி உருவாகிறது. அதான் கர்த்தருடைய சந்ததி, தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய சந்ததி. அந்த யாக்கோபுடைய சந்ததி எகிப்துக்கு வராங்க பாருங்க. 70 பேர் 72 பேர் எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு வந்தா அந்த கானான் தேசத்தை குறித்து செய்தியே இல்லை. அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. முழுக்க முழுக்க எகிப்துல இந்த ஜனங்கள் கானான் தேசத்தை தான் அவர்களுக்கு கொடுக்க போறாரு. அவர்களை உருவாக்குன இடம் தான். ஆனா அதை விட்டுட்டார் பாருங்க ஆண்டவர். அப்படி நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவ ஜனங்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கதான் தேவன் இருக்க விரும்புகிறார். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்க தேவன் விரும்புகிறார். அங்க தேவன் இருக்கிறார். கையை தட்டி அவரை துதிப்போம். புரிஞ்சுக்குங்க. முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்குங்க. அடுத்து தேவனை விரும்புங்க. நான் அடுத்ததுக்கு நான் அடுத்தாலும் அதுக்கு வரேன். முதல்ல தேவன் உங்களோடு இருக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீ யோசுவா புஸ்தகத்துல எடுத்து வாசி பாருங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி பாருங்க. எதிர்த்து நிற்பதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பாருங்க, யோசுவா பார்த்து கர்த்தர் சொன்னாரு. யோசுவா அவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கணும் எப்படியாவது, அப்படிலாம் கேட்கவே இல்லை. அவர் சொன்ன நான் உங்க கூட இருப்பேன்ப்பா. அவன் யோசுவா பயந்துட்டு இருக்கிறான். அவரா வராரு. ஆபிரகாம் கேட்டான் ஆண்டவரிடத்துல, நீங்க என் கூட வரணும், என் கூட இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இல்ல, கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் தெரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் நானும் we are selected people. நாம் தேவனுக்கு உரியவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, தேவனுக்கு. இது அடிக்கடி சொல்லணும்.
நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்குரியவள், என் குடும்பம் தேவனுக்குரியது, என் பிள்ளைகள் தேவனுக்குரியவர்கள், எனக்குரியதெல்லாம் தேவனுக்குரியது. இதை சொல்ல 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 தேவ பிரசன்னம் உங்களை மூடும், உங்க குடும்பத்தை மூடும். உங்களை சுற்றிலும் தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு. ஹல்லேலூயா. யோபு கேட்டான ஆண்டவரத்துல, ஆண்டவரே எனக்குரிய எல்லாவற்றையும் சுற்றிலும் நீங்க வேலை எடுக்கணும். இல்ல, கர்த்தர் யோபோடு இருந்தார். யோபு என்ன செஞ்சான்? தன்னுடைய பிள்ளைகளை சுத்திகரித்தான். கர்த்தர் யோபோடு இருந்தார், யோபு தேவனோடு இருந்தாரு. தேவன் என்ன செய்தாரு? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தார். நீங்க 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பாருங்க. பிசாசு சொல்றான், வாசிக்கல 1. Praise the Lord.